இஸ் ஜெனி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விமிங்கோட BLFF உனக்குள் நானே பார்ட் 13. போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்தீங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்ட் தேடி ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ ஓப்பனிங் சீனில் சார் சொல்லுங்கள், நீங்கள் தானே ஹஸ்பண்டு? அது வந்து இல்லைன்னா போய் ஃபாதரை கூப்பிட்டு வாங்க சார், சீக்கிரம் சார், அவருக்கு வர கத்திட்டு இருக்க, சீக்கிரம் சார் அப்படின்றாங்க. இப்போ என் சைட் ஜிம்மின் தான் கத்திகிட்டே இருக்காங்க. இப்போ டீ தான் அது வந்து அப்படின்றாங்க. சார் ஏதாவது ஒன்று சொல்லி தொலைங்க சார், ஏன் சார் இப்படி சில மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கத்திகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் நான் தான் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த நர்ஸ் தான் அப்போ சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ தேவும் அப்படி சைன் பண்ணுறாரு. இப்போ சைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ வாங்க உள்ள போகலாம் அப்படின்றாங்க. வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூப்பிட்றாங்க. டே தான் என்னது அப்படின்றாங்க. ஆமாம் சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் முன்னாடி போயிடுறாங்க. இப்போ இந்த சைட் டேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவருக்கும் ஒரே அழுகையாக வந்துட்டுருக்கு. டேஸாக கண்ட்ரோல் பண்ணிட்டு உள்ளே வராங்க. உள்ளே டாக்டர் ஒயனும் இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் கத்திகிட்டே இருக்காங்க. டேங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே அப்படி கிட்டே வராங்க. ஜிமின் கிட்ட தான் வராங்க. அவர் டே கண்ணிலேருந்து டேஸாக வந்துட்டுருக்கு. ஜிமினோட கை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் டேங் வலிக்குது, டேங் முடியல வலிக்குது அப்படின்றாங்க. சரி ஒன்றும் இல்லை டே இருக்க அப்படின்றாங்க. வலிக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஜிமின் அக் பண்ணாமல் டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு ஜிமினும் அழுதுகிட்டே இருக்காங்க. டேங் வலிக்குது முடியல, ரொம்ப வலிக்குது, உயிரே போகுது, முடியல டேங் முடியல, ப்ளீஸ் என்னை விட்டு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்து அழுதுட்டு இருக்காங்கன்னு சரி டே தான் போகமாட்டேன் உன் கூட தான் இருப்பேன், போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அவ்வளோ டைட்டாக ஜிம்மினோட கையையும் அவரே அக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஒரு கத்துறாங்க தேவோட யோசாண்ட டயாங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேவும் அப்படியே கண்ணிட்டு யோசோட கண்ணை டைட்டாக மூடிக்கிறாங்க. ஜிம்மின் கத்துறத அவரோட பார்க்கவே முடியல. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே கத்திட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிம்மினை தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்த்தா மயக்கத்துக்கு போயிடுறாரு. இப்போ டே தான் ஜிம்மின் என்னடாச்சு ஜிம்மினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ஃபீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வயன் தான் டே பதட்டப்படாத, ஒன்றும் இல்லை, சாதாரண மயக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவை பார்த்து இதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் காமிக்கிறாங்க. க்யூட்டாக கேர்ள் பேபி பிறந்திருக்கும். இப்போ டேவும் அந்த பேபிஸை பார்த்துட்டு அவர் கண்ணு ஃபுல்லாக டீயர்ஸாக இருக்குது. இப்போ அந்த பேபிஸை அப்படியே அழகாக பிடிச்சி தூக்குறாங்க. இப்போ டே கையில் தான் கொடுக்குறாங்க. டேவும் அழகாக தூக்கி வச்சுக்கிறாரு. இப்போ டே தான் அப்படியே பேபி சித்துட்டு வெளியே வராங்க. சின்ன ஆரம்பம் வந்துருப்பாங்க. இப்போ ஆரம் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டே அழுதுகிட்டே ஆரம் கிட்ட கொடுக்குறாங்க. ஆரமும் பார்க்குறாரு. கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்டையும் கொடுக்குறாங்க. ஜின்னும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு டே தான் அவர் அழுதுகிட்டே இருக்காரு. எதுக்கு அழுகுறாருன்னே தெரியல. இந்த சைடு ஆரம்பம் ஏன் அழுகுற, ஹாப்பியான நியூஸ் தானே அப்படின்றாங்க. தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜின் தான் டே அழாதுடா, அங்கே பாடுறா பொண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய காமிக்கிறாங்க. இப்போ டேவும் அந்த குழந்தைய தூக்கி வச்சுருக்காங்க. டே கலந்து டீயர்ஸாக வந்துட்டுருக்கு. அந்த குழந்தை வேறு ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கு. டே தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அந்த குழந்தை டேவோட கை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. டேவோட ஒரு வரல. டே தான் அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்காங்க அந்த குழந்தைய. இப்போ டே தான் அப்படியே ஜிமினை பார்க்க தான் உள்ளே போகிறாங்க. நான் எங்கே இருக்கோம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. ஜிமின் பக்கத்தில் போய் டே உக்காந்துட்டு அவரோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ தான் ஜிமின் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க பொறுமையாக. இப்போ டே தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. டே அழுதுகிட்டே இருக்காருன்னு சொல்லி ஜிமின் தான் ஏன்டா அழுவுறா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு டே தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தலைமுடா வச்சுறாங்க. ஏன்டா அப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் டேங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. டேவும் அப்படி கிட்டே போகிறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை பார்த்து என்னை அக் பண்ணிக்குவேன் அப்படின்றாங்க. இப்போ டேவும் அப்படியே அக் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே இருக்காரு. இந்த சைட் ஜிமின் தான் ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து அழாதுடா அப்படின்றாங்க. ரொம்ப பயந்துட்டியா? ரொம்ப பயந்துட்டேன்டா, என்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்றாங்க.
ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகலை, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட டைட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே தான் இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி காமிக்கிறாங்க. இப்போ ஜிமின் இந்த பார்த்துட்டு கேர்ள் பொண்ணு தான், நான் சொன்னல எனக்கு பொண்ணு தான் பிறப்பான்னு சொல்லிட்டு அப்படின்ட்டே சொல்கிறாங்க. ஆமாம், உன் பொண்ணு உன் பேச்சு மட்டும்தான் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோடய சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு டே தான் அப்படி இந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அழாமல் இருக்கிறதுக்காக. இந்த சைடு ஜிமின் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நர்ஸ் தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு டேவை பார்த்துட்டு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு டே தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் தான் ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு டே தான் அப்படி ஜிமினை ஷாக்காக பார்க்குறாரு. இப்போ ஜிமின் தான் ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. டே கண்ணிலேருந்து டீயர்ஸாக வந்துட்டுருக்கு. இந்த சைடு அந்த நர்ஸும் ஓ ஷியாவா, நல்ல பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு டேவை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஷியா தான் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. அந்த நர்ஸ் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து விட்டு போயிடுறாங்க. இந்த சைடு டே தான் ஏண்டா எதுக்கு இந்த பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓய் ஏன் இந்த பேர் வைக்கக்கூடாதா என்ன, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், பொண்ணு பிறந்தா ஷியாண்டா பேர் வைக்கணுன்ட்டு, ஏன் உங்கள் அம்மா பேரை என் குழந்தைக்கெல்லாம் நான் வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு டே ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காரு. இவன் ஜிமின் தான் ஓய் அல்லாத என்னால் எழுந்து கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூப்பிட்றாங்க. டேவும் போய் பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போயிட்டு ஜிமின் தான் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்டா அழுதுகிட்டே இருக்க, அழாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டே தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. எதுக்கு, எங்கள் அம்மா பேர் உங்கள் அம்மா பேர் தான், உங்கள் அம்மா பேர் என் குழந்தைக்கு வைக்கக்கூடாதா, வச்சுக்கோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படி ஜிமின் ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமினும் சரிடா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு டே தான் அதே அந்த குழந்தைய பார்த்து ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறாங்க. குழந்தைக்கு கிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் என்ன என் குழந்தைக்கு நீ கிஸ் பண்ணுற அப்படின்றாங்க. ஓ இப்போ எனக்கு பண்ணக்கூடாதா, நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே கொடுக்குறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழந்தைக்கு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் உள்ளே வராங்க. டே எங்களை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டே தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. ஜிமின் அப்படியே எழுந்துக்க பார்க்குறாங்க. இல்லை நீ பட்டுக்கோ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஆரம் தான் வராங்க. இந்த சைடு ஆரம் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றாங்க. தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி படுத்துட்ருக்காரு. ஜின்னும் ஆரமாக அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. டீ தான் பக்கத்தில் இருக்கார் குழந்தைய கையில் வச்சுட்டு அவ்வளோ க்யூட்டாக ஜாலியாக அந்த குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் தான் சொல்கிறா ஆமாம் எதுக்கு சேடாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே வராங்க. இந்த சைடு ஜிமின் தான் எங்கள் அம்மா அப்பா வரல அப்படின்றாங்க. சரி விடு, அவங்களுக்கு என் மேலே இருக்க கோவம் குறையாதுல டயாங் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஹக் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கண்ணு டீயர்ஸாக வந்துட்டுருக்கு. டே தான் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகாது, அவங்க வருவாங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ஜிமினை வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அந்த குழந்தை தான் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் தான் டே நில்றா எனக்கு பசிக்குது ப்ளீஸ், நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த குழந்தை பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க. அந்த குழந்தை தான் அம்மா போம்மா எனக்கு பசிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பாட்டுன்னு ஓடிட்டுருக்கு. இப்போ ஜிமின் தான் ப்ளீஸ் சொல்லும் ப்ளீஸ் கொஞ்சமாக சாப்பிடுடி, எனக்கு பசிக்குதுடி, நான் சாப்பிடணும்டி அப்படின்றாங்க. நீ போய் சாப்பிடுமா விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஓடிட்டே இருக்கு. இந்த சைடு ஜிமின் தான் என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க தரையிலேயே. இப்போ அந்த குழந்தை தான் ஸ்ட்ரைட்டாக ஓடி போயிட்டே இருக்குது. இப்போ ஒருத்தவங்க அந்த குழந்தைய பிடிச்சி தூக்குறாங்க. ஓய் ஷியா உங்கள் அம்மாவை ஏண்டி ஓட விட்றா அப்படின்றாங்க. எனக்கு பசிக்கல, அம்மா அதையும் கொடுத்துட்ருக்காங்க, அப்புறம் அது பிடிக்கவும் இல்லை, அது என்ன க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்றாங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி தானே அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் வேணாம் போ பாப்பா அப்படின்றாங்க. ப்ளீஸ் கொஞ்சமாக சாப்பிட்லாம்ல, அம்மா ஓடிக்கிட்டே இருக்கா, அம்மாக்கும் பசிக்கும்ல அப்படின்றாங்க. அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு அம்மா சாப்பிட சொல்லிப்போம் அப்படின்றாங்க. சரி ப்ளீஸ் டி அப்படின்றாங்க.
சரி என் பாப்பாக்காக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தான் அப்படியே டீவை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கும். டீ தான் அப்படியே ஜிம்மின் கிட்ட தான் தூக்கிட்டு வராங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி கீழே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ டீ தான் ஓய் இதுக்கு இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு டீவும் ஜிம்மின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த சைட் ஜிம்மின் தான் என்ன ஓட விடுறாடா அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைனா அப்படி தான் அப்படின்றாங்க. நீ உன் குழந்தைக்கே சப்போர்ட் பண்ணேன்னு இப்போல்லாம் என் மேலே உனக்கு பாசம் குறைஞ்சிச்சுதா அப்படின்றாங்க. அப்போல்லாம் இல்லையே அப்படின்றாங்க. ஆமாம் இப்போல்லாம் என்னை விட ஷியாவுக்கு தான் நீ ரொம்ப பாசம் கொடுக்குற, குழந்தை பிறந்ததுலேருந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு டீ கிட்ட முறைச்சிக்கிட்டு திரும்பிக்கிறாங்கன்னு திட்டி தான். ஐயடா ஜிம்மினுக்கு குழந்தைகிட்ட பொசசிவ் ஆகுதா? ஆமாம் குழந்தையா இருந்தாலும் எனக்கு காட்டின கேரிங்கு இப்போ அவளுக்கு காமிக்கிற, எனக்கு அதை விட கம்மியாக காமிக்கிற. இங்கே பாரு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட சீக்ஸை அப்படி பிடிச்சிட்டு இங்கே பாரு எனக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் நீ தான் ஃபஸ்ட்டு ஓகேவா, உன் மேலே இருக்க பாசம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மினை இங்கே சிரிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த குழந்தையோ அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வருது. நீ வெஜிடபிள் சாப்பிட்ற வரைக்கும் மம்மா உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றாங்க. மம்மா பேசு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்கிட்ட அந்த குழந்தை சண்டை போட்டுட்ருக்கு. இந்த சைட் டீ தான் ஏய் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஒன் ஃபைன் டே ஜிம்மின் தான் அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ டீ வராரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிம்மின் தான் என்ன ஷியாவை கூட்டிகிட்டு போயிட்டியா? அவள் நம்ஜுன் கூட போயிருக்கா, அவங்களாம் ஒரு ட்ரிப் போகிறேன்னு சொன்னாங்களே, ஸோ அவங்க கூட சேர்ந்து போயிருக்கா அப்படின்றாங்க. ஓகே நான் 2 days ஃப்ரீயாக இருப்பேன்ப்பா அப்படின்றாங்க. என்னடா குழந்தைய விட்டு 2 days ஃப்ரீயாக இருப்பேன்ற? ஆமாம் தினமும் நான் அவள் கூட சண்டை போட்டு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன், இன்றைக்கி அந்த ஓட்டம் இல்லாமல் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த சோஃபாவில் படுத்துக்கிறாங்க. இந்த செட்டே தான் என் குழந்தைலாம் நீ ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அட போடா உன் பொண்ணை மேய்க்கிறது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு உன் குழந்தைக்கு நீ தான் இனிமேல் சாப்பாடு விட்டு போகிற பாரு அப்படின்றாங்க. தினமும் நான் தானே ஊட்டுறேன். ஆமாம் எங்கள் கூட சண்டை போட்டுட்ருக்கா, அப்போ உனக்கு நீ தான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே இந்த குழந்தைக்கு இன்றைக்கி சாப்பாடு ஊட்டி போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்க்குறாங்கன்னு ஜிம்மின் தான் இந்த குழந்தைக்கு கை இருக்குது, இந்த குழந்தை கையிலே எடுத்து சாப்பிடும் அப்படின்றாங்க. சரி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து கேட்குறாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே வா போய் ட்ரெஸ் மாற்றிடுவோ? அதெல்லாம் வேணாம் வா போகலாம் அப்படின்றாங்க. டே போட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அனுப்புகிறாங்க. இப்போ ஜிம்மினும் மேலே போய்ட்டு அழகாக ரெடி ஆகி வராங்க. இப்போ டேவும் பார்த்துட்டு சரி பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்மின் தான் அப்படியே பைக்கில் ஏறி உட்கார்றாரு. இப்போ டே தான் இந்த ஹெல்மெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மினும் அப்படியே ஹெல்மெட்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு ஷாப்பிங் மால் தான் வந்திருப்பாங்க. எல்லோரும் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மின் தான் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காரு. டே தான் ஷிவா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து உட்காராங்க. இந்த சைட் ஜிம்மின் தான் என்ன டே அதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்ட்டாங்க. அப்பா நீ போய் பார்த்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடு, நான் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறேன் ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டே ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே அந்த ஷாப்புக்குள்ளே தான் போகிறாங்க. டீ அந்த ஷாப்புக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காரு பெஞ்சில். ஆல்ரெடி ஒரு 5 bags வச்சுருப்பாங்க. பேக்கை பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படியே உள்ளே போயிட்டாங்க. இந்த சைட் டே தான் அப்படியே ஒரு ஃபோனை தான் ஸ்வைப் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒருத்தவங்க வராங்க, வந்துட்டு ஹலோ டயாங் அப்படின்றாங்க. இப்போ டேவும் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஹலோ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பொண்ணு தான் வந்திருக்கோம். இப்போ டே தான் சீனியர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். டேங்க என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஷாப்பிங் வந்தேன். இவ்வளோவா? அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜிம்மின் தான் டேங் இங்கே எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராங்க. இப்போ அந்த சீனியரையும் பார்க்குறாங்க. அந்த சீனியர் டேவை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போல ஜிம்மின் கொஞ்சம் தூரமாக தான் நின்றுட்டு இருப்பார். இப்போ அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க சீனியர்? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். எப்படி போகுது உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மினுக்கு அப்படியே வெறி ஆகுது, ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைட் டீ தான் எப்படி போகுது உங்கள் லைஃப்லாம்? நல்லா தான் போகுது. எனி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இல்லைடா இன்னும் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி டே அப்படின்னு கேட்குறாங்க.
டேவும் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அடு பாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த சீனியர் தான், ஓ டேவும் சிங்கிள் தானா? டயாங், சொல்லுங்கள், நான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காத. அப்படின்னே கேட்க போகிறீங்க, சொல்லுங்கள். உங்ககிட்ட நான் காலேஜ் டேஸில் சொன்னது தான். காலேஜ் டேஸில் என்ன சொன்னீங்க? அதான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல. ஆமாம் சீனியர், அதுதான். இப்போ வேணால் நம்ம இப்போ டேவும் சிங்கிள் தான், நானும் சிங்கிள் தான். ஸோ 2 பேர் ஒன் டேட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அடிப்பாவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு டே தான் அது அப்படின்றாங்க. ஏன் டே ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க இந்த சைடு. இப்போ இந்த சைடு டே தான், டேட்டுக்கா இல்லை வேணாம் சீனியர் அப்படின்றாங்க. எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் தான், உனக்கு என்ன பிடிக்க தேவையில்லை, எனக்கு ஒன்று பிடிக்க தேவையில்லை, ஓகேவா? ஒன் டே டேட்டு தான், ஓகேவா அப்படின்றாங்க. பிடிச்சிருந்தா லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு டே தான். ஆனால் சீனியர் ஓகேவா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு டேவும் அப்படி பார்த்துட்டு சரி ஓகே சீனியர் அப்படின்னுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் தான் சரி ஓகே நாளைக்கு காலையில் காஃபி ஷாப் வந்துடு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் தான் இதான் எங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு தேவை பார்த்து பை டேங் அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணிவிட்டு போகிறாங்க. இந்த சைடு தேவும் பை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி நடந்து வராங்க. இப்போ டே தான் ஹே ஜிமின் இப்போ தான் பார்த்தியா அப்படின்றாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சீனியர்டா அப்படின்றாங்க. ஓ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாங்க. டே நில்றா, எதுவும் ஷாப்பிங் பண்ணலையா? வாங்கின இருக்கும் போதும் அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க. டே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்றல கம்மி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டுருக்காங்க. இந்த சைட்டே தான் சரி கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த சைட் ஜிமின் தான் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே வச்சு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ டே தான் பைக் ஓடிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிமின் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் தான் கம்பியும் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த சைடு டேயாங் தான் ஹோய் இது என்ன புது பழக்கம், எப்பயும் நீ தானே பிடிச்சிப்பா அப்படின்றாங்க. இன்னைக்கு கம்பியை பிடிச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்டா எப்பயும் ஒன்று தானே பிடிச்சிட்ருக்கேன், இன்னைக்கு கம்பியை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே முறப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட் டே தான் என்னாச்சு உனக்கு, என்ன என் மேலே கோவமா, ஏதாவது நீ கேட்டு நான் வாங்கி கொடுக்கலையா, இல்லை ஏதாவது திட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் என்னடா ஒன்றும் இல்லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நைட் தான் காமிக்கிறாங்க. ஜிமின் தான் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. அவர் நெக்கத்தை கடிச்சு துப்பிட்டுருக்காரு. வென்சைட்டே வராங்க. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி உட்காந்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, நீ என்ன ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுற, என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்து கத்துறாங்க. அப்படி சரி கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்த்து மில்க் எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே போயிட்டாங்க. இந்த சைடு ஜிமின் அப்படி வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வேலை இருக்குமோ, அவனுக்கும் அவளை பிடிச்சிருச்சுன்னா இல்லை சேச்சா நம்ம டேவை நம்மளே சந்தேகப்படக்கூடாது, அப்படிலாம் நடக்காது, அவனுக்குலாம் பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது, அவளை பிடிக்காது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் பிடிச்சிடுச்சுன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் ஐயோ ஜிமினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் புரண்டுட்ருக்காங்க. இந்த சைடு டே தான் டே என்னடா பைத்தியங்கிட்டே பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் படுக்க போகிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. இப்போ என் சைட்டு டே இதை குடிச்சிட்டு போடுறா அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் குடிச்சிக்கோ அப்படின்றாங்க. கஷ்டப்பட்டு போட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்கை ஃபுல்லாக குடிச்சிட்டு சரி நான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. ஆனால் அவருக்கு தூக்கமே வரல. இந்த சைட் டே தான் என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படி ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மினை அப்படி டேவை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இந்த சைட் டே தான் என்ன தான் ஆச்சு உனக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் ஷியா கிட்டே பேசுனீங்க? பேசினேன், அங்கே நல்லா ஜாலியாக இருக்கா, வர்றதுக்கு இன்னும் 2 days ஆகுமா? இன்னும் 2 days-ஆ? நம்பி கூட சமத்தாக தான் இருக்காளாம், சின்னியாங்கிட்ட கூட கேட்டேன் அப்படின்றாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான்
அப்படியே டே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டே தான் அப்படியே தூங்கிட்டாரு. இப்போ 1 o'clock ஆகுது, 2 o'clock ஆகுது. ஜிம்மினுக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஒருவேளை நடந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த சைடு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. டே தான் அப்படியே ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறாங்க. ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. இந்த சைட் டே தான் எப்படி க்யூட்டாக தூங்குது பார், ரெண்டுத்தில் எது குழந்தைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே டேவோட கையால் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. யாரோ ஜிம்மின் கிட்ட வந்து டேவை பிரிக்கிற மாதிரி டே அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு டே தான் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 1/2 hour ஆகுது. ஜிம்மின் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. டே வராரு. டே பார்த்துட்டு என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டைம் வேறு ஆகுது, இவன் வேறு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை போலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் எனக்கு தெரியும் என் டைம் போக மாட்டான் அப்படின்றாங்க. இன்சைட்டு டே தான் ஜிம்மின் சொல்லு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் போட்டா அப்படின்றாங்க. என்னது? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒருத்தவங்கள பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன், ஸோ நான் போட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மின் தான் அது வந்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மின் தான் சரி போயிட்டு வா அப்படின்றாங்க. உன்னை விட்டுட்டு போகிறேன்னு கவலைப்படாத, ஒரு நைட்டுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்றாங்க. நைட்டுக்குள்ளேயா? வந்துடுறேண்ணே ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் இந்த சைடு போயிட்டு வாணிடுறாங்க. இப்போ டே தான் அப்படியே கிளம்புறாரு அந்த வீட்டை விட்டு. இந்த சைடு டே தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சீனியர் வராங்க. இப்போ அந்த சீனியர் தான் டேவை பார்த்துட்டு டே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா டே சாரி அப்படின்றாங்க. சீனியர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் தான் எப்படி இருக்கட்டையாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே ஒர்க் பண்ணிவிட்டு சரி நம்ம டேட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டேவும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நடந்து போகிறாங்க. இப்போ அவங்க 2 பேரை யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு அது யாருன்னு காமிச்சா ஜிம்மின் தான். கண்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு, தலையில் கேப் போட்டிருப்பாங்க, முகம் தெரியாத மாதிரி. இப்போ ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்ருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மின் தான் வந்து கொலகாண்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த பொண்ணு தான் ஈட்டையாங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து டீயோட லிப்ஸை வந்து லைட்டாக பட்டிருக்கோம் ஃபுட்டு, அதை வந்து தொடச்சி விடுறாங்க. இப்போ ஜிம்மின் இந்த சைடு பார்த்துட்டு வெறியாயிட்ருக்காரு, கோமா வருது அவருக்கு. இப்போ ஜிம்மின் தான் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த வெயிட்டர் தான் எக்ஸ்கியூஸ் மீ சார் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரான். இப்போ ஜிம்மின் தான் அவனை பார்த்து ஒரே முறை தான் இப்போ அந்த மெம்பர் தான் சார் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாவமாக கேட்டுட்ருக்கான். அது வந்து 1 coffee அப்படின்றாங்க. காஃபியா? காஃபி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு அந்த மெம்பர் தான் தேங்க்யூ சார் ஹேவ் எ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஜிம்மின் தான் அவனை பார்த்துட்டு நைஸ் டே, ரொம்ப நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணும் டேவும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்மின் தான் அப்படியே கொலகாண்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த வெயிட்டரும் காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெயிட்டர் தான் இப்படி போயிட்டுருக்கானா, நடுவில் வேறு டேவும் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வெயிட்டர் பார்த்து யோ தலியா அப்படின்றாங்க. இப்போ அந்த மெம்பர் தான் சார் அப்படின்றாங்க. எப்பா காஃபி வச்சிட்டியா? வச்சுட்டேன் போட இங்கேருந்து அப்படின்றாங்க. இப்போ அந்த மெம்பரும் சாரி சார் அப்படின்றாங்க. எதுக்கு சாரி கேட்குறீங்க? அதெல்லாம் இன்னும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேர் அவ்வளோ ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்மினுக்கு இந்த சைடு கோவமாக வருது. அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அவர் ஃபேஸை கவர் பண்ண மாதிரி அந்த காஃபி அப்படியே கீழே வச்சுட்டு அவர் கேப்பை டைட்டாக மாட்டிக்கிறாங்க ஃபேஸ் தெரியாத மாதிரி. இப்போ டேவும் அந்த பொண்ணு தான் ஜிம்மினை கிராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ ஜிம்மினும் பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த காஃபியை குடிச்சிட்டு அந்த காஃபிக்கு பில் வச்சுட்டு டிப்ஸும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த மெம்பர் தான் யார் இவன் இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர்ஸை பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்ல யாரோ ஒருத்தவங்க டிப்ஸ் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த சீனியரும் டேவும் அப்படியே சிரிச்சிட்டு ஜாலியாக நடந்துட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜிம்மின் கோவமாக வருது. அவருக்கு ஒரு பக்கம் ஹர்ட்டிங்காக இருக்குது. இப்போ ஜிம்மின் தான் ஏன்டா போல பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே பின்னாடியே போயிட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட் தான் டேவும் அந்த சீனியர் உட்காந்துட்ருக்காங்க. டேக்கும் சீனியருக்கும் கொஞ்சம் தூரமாக ஜிம்மின் ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அவங்க 2 பேர் தான் அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சீனியர் தான் அப்படி டேவே பார்த்துட்ருக்காங்க. டேவும் அந்த சீனியரே பார்த்துட்ருக்காரு.
இப்போ இங்கே என்ன நினச்சாங்கன்னு தெரியல. தேவும் அந்த சீனியரும் அப்படியே கிட்ட வராங்க. அதாவது அவங்க ஃபேஸ் மட்டும் அப்படியே கிட்ட வருது. அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. ஜிம்மினால சுத்தமாக முடியல. இதெல்லாம் பார்க்கவே முடியல. அவருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஜிம்மின் தான் அப்படியே அழுத்திட்டே நிறுத்தி விட்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு தேதா அப்படியே பார்க்குறாங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம்மின் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைடு தேதான். ஜிம்மின் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து அப்படியே கிட்ட வராங்க. இந்த சைடு ஜிம்மின் தான். எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே சொன்னேன்? நான் ஒருத்தவங்கள பார்க்கணுன்னு சொன்னேன்ல. சரி யார் இந்த ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா அப்படின்றாங்க. யார் இந்த ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு டே தான். அது வந்து சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு டே தான். டி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லு அந்த யார் அந்த ஒருத்தவங்க சொல்லு அப்படின்றாங்க. இந்த சைடு டேவும் அது வந்து சொல்லு அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான். டே நம்ம காலேஜ் படிக்கும்போது சீனியர் இருந்தாங்கள்ல, என்கிட்ட கூட ப்ரப்போஸ் பண்ணாங்களே. ஆமாம், அவங்கள தான் நான் பார்த்துட்டு வரேன். நீ எதுக்கு அவங்கள பார்க்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது இல்லைடா, நேற்று ஷாப்பிங் போயிருந்தோம்ல. ஆமாம், அப்போ அவங்க வந்தாங்க. அவங்களும் சிங்கிளா, நானும் சிங்கிள் தானே. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரு டேட்டிங் போனோம் அப்படின்றாங்க. என்னை விட்டு டேட்டிங் போனியா? என்னை விட்டு டேட்டிங் போனியா? உனக்கு அந்த சீனியர் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைடா, சொல்லு இன்றைக்கி எதுக்கு 2 பேர் கிஸ் பண்ண போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்து ஜிம்மின் கேட்குறாங்க. இந்த சைடு டேவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ டே தான். ஜிம்மின் அப்படின்றாங்க. நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். காலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்கள் பின்னாடியே தான் வந்தேன். சொல்லு நீ எதுக்கு அவளை கிஸ் பண்ண போனேன்? கிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான். நீ ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மின் தான். தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரியல, சொல்லு நீங்கள் 2 பேர் கிஸ் பண்ணிட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டேவை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ டே தான். ஜிம்மின் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஜிம்மின் அப்படின்றாங்க. உனக்கு அந்த சீனியரை பிடிச்சிருக்குல்ல? ஐம் சாரி, நீ என்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்ல, நான் தான் அது புரியாமல் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டேவை கிட்ட பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டே தான் அப்படின்றாங்க. ஆமாம் சாரி, நான் வந்து தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டேன். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை நான் மறந்துட்டேன்ல. ஐம் சாரி நான் தான் உன் மேலே தேவையில்லாமல் லவ்வில் விழுந்துட்டேன். எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு டே தான். ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் தான். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட பார்க்குறேன். பாய்.